மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி பைத்தங்காய் மசாலா எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைத்தங்காய் மசாலா சாதம், சப்பாத்தி, அப்புறம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் கடாய் வச்சுக்குவோம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான பின்னாடி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்ச பின்னாடி 1 கொத்து கருவேப்பிலையை இதில் உருகி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இப்போ நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இதில் பொரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து மசாலா பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் சேர்க்கனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை லைட்டாக கலர் மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி ரெண்டுமே மீடியம் சைஸில் இருக்க தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கிட்டு இருக்க நேரத்திலே அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் தக்காளி கூட இதை வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோடனே பாத்திரத்தில் அடிப்பிடிக்கும். அதனால் மிதமான தீயிலே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது வாசனை பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் எல்லா மசாலா தூள்களும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. அப்படி தனி மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்க்கலைன்னா குழம்பு பொடியும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா காய்க்கு உப்பு சேர்க்கணும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே இந்த மசாலாத்தூள் எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். மசாலாத்தூள் சேர்த்த பின்னாடி பாத்திரத்தில் அடிப்பிடிக்கும். அதனால் மிதமான தீயிலே வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பின்னாடி இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பைத்தங்காயை சேர்த்துக்கலாம். நான் பைத்தங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி 3 கப் அளவுக்கு சேர்க்குறேன். பைத்தங்காயை காராமணி காயின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா இந்த பைத்தங்காயை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த மசாலா தயிர் சாதம், தக்காளி சாதம், அப்புறம் சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகையான குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மசாலாவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இது காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேக வைக்கிறதுக்கு. அப்புறம் கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி இலைகளை கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம் காயை. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இதில் இருக்கிற தண்ணி இது மண் பாத்திரத்தினால தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அதனால ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இருக்குது. இதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இவ்வளோ தாங்க சூப்பரான பைத்தங்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், அப்புறம் எல்லா வகையான குழம்புக்கும், சாம்பார், ரசம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.